ஹாய் ஹலோ உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே இந்த அட்டவணையில் பாருங்கள், சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப்ஸ், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இதில் சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹெல்பிங் வேர்ப் வந்து என்ன வந்திருக்குது, வாஸ், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஈட்டிங். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன வந்திருக்குது, ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்றது அர்த்தம். அதாவது இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு விடயம், சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்படியே அடுத்த சென்டென்ஸை கவனிங்க. இங்கே சப்ஜெக்ட் வந்து ஷீ வந்திருக்குது, அதாவது அவள். அடுத்து ஹெல்பிங் வேர்ப் பார்த்தீங்கன்னா வாஸ் வந்திருக்குது. அடுத்து வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரீடிங் அப்படின்னு வந்திருக்குது. இங்கால எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ வாஸ் ரீடிங் எ புக். அதாவது அவள் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். அதாவது இப்போ அவள் படித்து கொண்டிருக்கவில்லை, இதுக்கு முன்னாடி படித்து கொண்டு இருந்தாள். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸை கவனிங்க. தே வந்திருக்குது சப்ஜெக்ட். ஹெல்பிங் வேர்ப் என்ன வந்திருக்கு, வேர் வந்திருக்குது. ஏன் இங்கே வேர் வந்திருக்குது, சப்ஜெக்ட் ஒரு பன்மை பெயர் சொல். தேண்டான அவர்கள். அவர்கள் அப்படின்ட்டு நாங்கள் எந்த இடத்துல சொல்லுவோம், நிறைய மனிதர்கள் இருக்கிற இடத்த தான் பார்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு பன்மை பெயர் சொல். அதனால நாங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், வேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பிளேயின்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து பிளேயிங் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இங்கால எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். அதாவது அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஓகேவா? இப்போது அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து வி வந்திருக்குது. ஹெல்பிங் வேர்ப் என்ன வரணும், வேர். ஸோ வேர் வந்திருக்குது. வேர்போட நம்ம என்ன செய்வோம், ஐஎன்ஜி சேர்த்து ஸ்டடி அப்படின்ற வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்த்து ஸ்டடியிங் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். வி வேர் ஸ்டடியிங் ஃபார் த டெஸ்ட். அதாவது நாங்கள் டெஸ்ட்டுக்காக படித்து கொண்டிருந்தோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாஸ் வேர் எங்கெங்கே வருது, எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஒருமை பெயர் சொல்லாக இருந்தால் ஐ, ஷீ, இட், ஹீ இப்படியான ஒருமை ப்ரோனவுன்ஸ் அல்லது ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல என்ன செய்வோம், வாஸ் யூஸ் பண்ணுவோம். இதே தே, வி, யூ அல்லது எந்த ஒரு பன்மை பெயர் சொல் வந்தாலும் சப்ஜெக்டாக அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட்னா என்ன, நம்ம சேனலை டெய்லி பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். எல்லா வீடியோக்கள்லையும் நான் வந்து சப்ஜெக்ட் ஒப்ஜெக்டை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்திக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவிலையும் விளங்கப்படுத்துகிறேன். சப்ஜெக்ட்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தை நடத்துக்கிறவர், அதாவது அந்த வாக்கியத்தின் கதாநாயகன்னே சொல்லலாம். இப்போது இங்கே ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச் அப்படின்னு இருக்குது. இப்போது நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், அதாவது நான் தானே சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஸோ அந்த செயலை செய்கிறது யார், நான். அப்போ நான் தான் சப்ஜெக்ட். இங்கே வேர்ப் பார்த்தீங்கன்னா இது ஈட்டிங், அதாவது அந்த செயல் நடத்தப்படுகின்ற செயலை குறிக்கின்றது வேர்ப்ன்றது. என்ன செய்கிறார், அவர் சாப்பிடுகிறார், அதை குறிக்கிறது வேர்ப். இதே ஒப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச். இப்போது அந்த சப்ஜெக்டால், அதாவது இந்த வாக்கியத்தின் கதாநாயகனால் பாதிக்கப்படுறது அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, சரி. இப்போ நாம் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கான ஃபார்முலா இருக்குது. இதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ்.
அதாவது மீதம் இருக்கிற சென்டென்ஸ் அதுக்கப்புறமா வரப்போகுது. இப்போ கீழே இருக்கிற வாக்கியத்தை கவனிங்க. ஷி வாஸ் ரீடிங் அ புக். அதாவது அவள் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். இதில் சப்ஜெக்ட் எது? ஷி. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன போடணும்? வாஸ் அல்லது வேர் போடணும். இங்கே நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்? சப்ஜெக்ட் ஒரு ஒருமை பெயர் சொல்லாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? வாஸ் யூஸ் பண்ணணும். பன்மை பெயர் சொல்லாக இருந்தால் வேர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒருமை பெயர் சொல் வந்திருக்குது ஷீண்டு, அதனால நாங்கள் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன செய்யணும்? வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து, ரீடுன்ற வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்த்து ரீடிங் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ், மீதம் இருக்கிற சென்டென்ஸை போட்டிருக்கோம். a book அப்படின்றது. இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்கள். we were watching a movie. we were watching a movie. அதாவது நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்றது அந்த வாக்கியத்தோட அர்த்தம். இப்போது உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, நேற்று இரவு நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க we were watching a movie. அதாவது நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தோம். இங்கே சப்ஜெக்ட் எது? வி. சப்ஜெக்ட் ஒரு பன்மை பெயர் சொல்ல இருந்தால் நாங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? வேர் யூஸ் பண்ணணும். இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாட்ச் அப்படின்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வாட்சிங் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்திருக்குது, அதாவது மீதம் இருக்கின்ற வாக்கியங்கள் a மூவி அது வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் வந்து ஒப்பிட்டு பார்ப்போம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு. இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள், ஐ ஏட் லஞ்ச். அதாவது நான் மதிய உணவு சாப்பிட்டேன். அதே பாஸ்ட் கண்டினியூஸில் பாருங்கள், ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். அதாவது நான் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்படியே அடுத்த சென்டென்ஸை கவனிங்க. ஷீ சேங். அதாவது அவள் பாடினாள். அதே பாஸ்ட் கண்டினியூஸில் பாருங்கள், ஷீ வாஸ் சிங்கிங். அவள் பாடிக்கொண்டிருந்தாள். இப்போ புரிஞ்சுதா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு? அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்றது, இப்போது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க எஸ் ஐ ஏட் அப்படின்னுவீங்க. அதாவது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதே ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, சரியா நீ காலை 8 மணிக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அந்த நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஐ வாஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி, நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அந்த டைமில். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. வாஸ் அல்லது வேருக்கு பக்கத்தில் ஒரு நோட் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேர்ப் எழுத போகிறோம் ஐஎன்ஜி சேர்த்து. இப்போ ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்படியே இங்கே இந்த வாக்கியத்தை கவனிங்க. ஐ வாஸ் நாட் வாட்சிங் டிவி. அதாவது நான் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை அப்படின்றது அந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே சப்ஜெக்ட் எது? ஐ. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன போடணும்? வாஸ் அல்லது வேர் போடணும். இங்கே நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐ வந்தால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன சேர்க்கணும்? நாட். நாட் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா வேர்ப், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வேர்ப்பை எழுத போகிறோம். வாட்ச்ன்ற வேர்ப்புக்கு ஐஎன்ஜி சேர்த்து வாட்சிங் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஷீ வாசன்ட் லிசனிங் டு மியூசிக். அதாவது அவள் இசையை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே வாசன்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்ட்ஸ் வந்திருக்குது. வாசன்ட் அப்படின்னா வாஸ் நாட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து வாசன்ட் அப்படின்றது. எந்த ஒரு வேர்ட்ஸுக்கு பக்கத்தில் டி வந்து மேலே ஒரு குற்று வந்தாலே நீங்கள் என்ன யோசிக்கணும்? அந்த இடத்துல ஒரு நாட் வந்து மறைந்திருக்கு
அப்படின்ட்டு தான் அர்த்தம். சரியா? மறக்காமல் நல்லா மைண்டில் வச்சுக்கிறோங்க. அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வாஸ் அல்லது வேர். சப்ஜெக்ட் ஒரு ஒருமை பேர் சொல்லா இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வாஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து நாட் சேர்க்கணும். நாட் சேர்த்துருக்கோம். அந்த வாஸையும் நாட்டையும் சேர்த்து தான் வாசன்ட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் பண்ணி போட்டிருக்கோம். சரி, இப்போது வாஸ் போட்டாச்சு, நாட் போட்டாச்சு. அடுத்து என்ன போடணும்? நம்ம வேர்ப் எழுத போகிறோம். வேர்போட சேர்த்து என்ன போடணும்? ஐஎன்ஜி சேர்த்து போடணும். ஓகே, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சென்டென்ஸ் வரும். அவ்வளவுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இங்கனைக்கில் வந்து நம்ம சப்ஜெக்ட் ஒரு பன்மை பேர் சொல்லா இருந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர் யூஸ் பண்ணுவோம். வேருக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? நாட் சேர்ப்போம். அதுக்கப்புறம் வேர்ப் சேர்ப்போம். வேர் அண்ட் நாட்டை வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணால் எப்படி வரும்? வேரண்ட் அப்படின்னு வரும். ஓகே, சரி. பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து கொஸ்டின் சென்டென்ஸ் பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வினா வாக்கியங்களை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே கொஸ்டின் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா, பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது தானே. ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் என்ன? வாஸ், வேர், இது ரெண்டுமே ஹெல்பிங் வேர்ப்ஸ். அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை கொண்டாந்து எங்கே போட போகிறோம்னு சொன்னால், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி சென்டென்ஸோட ஸ்டார்ட்டில் போட போகிறோம். ஸ்டார்ட்டில் போடுறது மூலியமாக ஒரு வாக்கியம் வந்து கொஸ்டின் சென்டென்ஸ் வினா வாக்கியமாக மாறுது. ஓகேவா? இந்த வாக்கியத்தை பாருங்க. வாஸ் ஹி ரீடிங் அ புக்? வாஸ் ஹி ரீடிங் அ புக், அதாவது அவன் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தானா அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே வினா வாக்கியத்துக்கான கொஸ்டின் சென்டென்ஸுக்கான ஃபார்முலா என்ன? வாஸ், வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி சேர்த்து. இப்போ நம்ம முன்னாடி என்ன போட்டிருக்கோம்? ஹெல்பிங் வேர்ப்ஸை கொண்டாந்து முன்னாடி போட்டிருக்கோம். வாஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்திருக்கு ஹீ. அதுக்கப்புறம் ரீடிங் ஐஎன்ஜி சேர்த்து வேர்ப் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் a book ஆப்ஜெக்ட் வந்திருக்குது. ஸோ கொஸ்டின் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பண்ணணும்? நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸை கொண்டாந்து முன்னாடி போட போகிறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப் ஐஎன்ஜி சேர்த்து. ஓகேவா? கிளியரா? இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் இன் த கிரவுண்ட்? வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் இன் த கிரவுண்ட்? வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் இன் த கிரவுண்ட், அதாவது அவர்கள் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்களா அப்படின்றது அந்த வாக்கியத்தோட அர்த்தம். இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னது? தே. இப்போது பன்மை சப்ஜெக்ட் ஒரு பன்மை பேர் சொல்லா இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் சப்ஜெக்டுக்கு முன்னாடி வேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு வினா வாக்கியம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப்ஸை முன்னாடி போடுவோம். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்தாலே அது ஒரு வினா வாக்கியம்தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா? அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கேள்வி வார்த்தைகள். அதாவது வை, வட், ஹூ, ஹூம், ஹவு இப்படியான வார்த்தைகள் இருக்குது தானே, கேள்வி வார்த்தைகள். இவைகளை நம்ம எப்படி பயன்படுத்துறது? கேள்விகளில் இதை எங்கே பயன்படுத்துறது, எந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இங்கே பாருங்கள் ஃபார்முலாவை. WH வேர்ட்ஸ் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி சேர்த்து. இங்கே ஹெல்பிங் வேர்ப்ஸுக்கு முன்னாடி, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்தால் கேள்வி வாக்கியம். இதே கேள்வி வார்த்தைகளை நாங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஹெல்பிங் வேர்ப்ஸுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், வை வாஸ் ஷீ கிரையிங், அதாவது அவள் ஏன் அழுது கொண்டிருந்தாள் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். வை அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன? அதோட அர்த்தம் என்ன? ஏன் அப்படின்னு வருது. ஸோ இந்த கேள்வி வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஆங்கிலத்தில் ஒரு 9 கேள்வி வார்த்தைகள் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரேசஸில் ஒரு 6 வார்த்தைகள் இருக்குது.
மொத்தமா 15 வார்த்தைகள் ப்ளஸ் இருக்கு. இவைகள நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஹெல்பிங் வெர்ப்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். கேள்வி கேட்கும்போது. சரியா? ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதா இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட்ல குட்ன்னு டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல லிசனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.